நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். ஜூன் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்று வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். நிறைய பேர் நான் எங்கடா சிங்கப்பூர் போகிறது, வேலையே கிடைக்க மாட்டேங்குது, நான் எப்படி சிங்கப்பூர் போகிறது அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இந்த மந்த் எண்டுக்குள்ளார என்னென்ன ஜாப் வரும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த தரவுகள்லாம் நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ்டு ஏஜென்சி இருக்காங்க பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் நிறைய ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கி வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறதுக்காக ஏஜென்சி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட ரீசெண்டாக வந்த ஜாப்பு, இப்போ அடுத்து என்ன ஜாப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டால் அவங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறையா வரும்ல, இந்த ஆர்டர்ஸ்லாம் இருக்குது, இந்த மந்தில் இந்த ஆர்டர்ஸ்லாம் வருன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அவங்கள்ட்ட நான் கேட்டதை வச்சு நான் இந்த வீடியோ போடுறேன். அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சிங்கப்பூருக்கு மட்டும் ஜாப் வேகன்சி சொல்ல போகிறது கிடையாது, ரஷ்யாவுக்கும் சொல்ல போகிறேன், அரபு கண்ட்ரிக்கும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ரஷ்யாவுக்கும் சரி அரபு கண்ட்ரிக்கும் சரி என்னென்ன ஜாப் வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மரகதம் ஏர் டிராவல்ஸ். நீங்கள் இந்தியா மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாகவே நீங்கள் எங்கே டூர் போகணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் வேலை விஷயமா நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வேணும் அப்படின்னாலும், இல்லை ரூம்ஸ் வேணும் அப்படின்னாலும், விசா வேணும் அப்படின்னாலும் எல்லாத்தையுமே மரகதம் ஏர் டிராவல்ஸ் ரொம்ப கம்மி ப்ரைஸில் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களை நீங்கள் எப்படி கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே தர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏஇபி பாஸ். இப்படி ஒரு பாஸை வந்து நிறைய பேர் கேள்விப்படலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஏஇபி பாஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்டு தான், வேறு எதுவுமே கிடையாது. அதாவது சிங்கப்பூர் போயிட்டு டெஸ்ட் அடிச்சுக்கலாம். அதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம முன்னாடிலாம் பிசிஎம் பர்மிட்லாம் போடுவோம். பிசிஎம் பர்மிட்லாம் நிறைய பேரை போய் அங்கே போய் டெஸ்ட் அடிக்கலாங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அப்படி நீங்கள் பிசிஎம் பர்மிட்டில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனியோட லெட்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் டெஸ்ட் அடிக்க முடியும். அதே மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு கம்பெனி லெட்டர் தரேன்னு சொல்லுவாங்க. இந்த ஏஇபி பாஸில் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணலே ஒர்க் பர்மிட்டில் தான், கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட்டில் தான் உங்களை அப்ளை பண்ணுவாங்க. ஐபி வந்துடும். அங்கே போயிட்டு உங்களுக்கு பிசிஏல டெஸ்ட் அடிக்கிறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே இங்கேருந்தே பண்ணிடுவாங்க. அங்கே போயிட்டீங்க அப்படின்னா பிசிஏ என்னைக்கு டேட் கொடுக்குறாங்களோ அந்த டேட்டில் வந்துட்டு நீங்கள் அங்கே போய் டெஸ்ட் அடிச்சுக்க முடியும். இதுதான் ஏஇபி பாஸ். டெஸ்ட் அடிக்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்தீங்களா, இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனு. லாஸ்ட் மந்த் எண்ட்லேயே செகண்ட் பேட்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னும் அதுக்கு ஆள் தேவைப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதில் போகணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே போயிட்டு நீங்கள் அட்மிஷன் போடணும். அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறமேட்டு கம்பி கட்டுற வேலை இருக்குது பார்த்தீங்களா, கம்பி கட்டுறது மட்டும். அதாவது முன்னாடிலாம் கம்பியை வளைச்சு கட்டணும், 2 மணி நேரம் 4 மணி நேரம் ப்ராஜெக்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 20 நிமிஷம் தான். கம்பி மட்டும் வேகமாக கட்ட சொல்லி கொடுப்பாங்க. இது எதுக்காக சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த கம்பி கட்டுறது இந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களால் பார்க்க முடியும்னா மட்டும்தான் உங்களை வச்சுக்குவாங்க. இல்லை உங்களால் முடியலை அப்படின்னா நீங்கள் இந்த இதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பிடுவாங்க. 20 நிமிஷத்தில் அதை நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாள் அதில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சிங்கப்பூரில் போயிட்டு நீங்கள் என்ன டெஸ்ட் அடிக்க போகிறீங்களோ, மோஸ்ட்லி ஃபார்ம் ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபார்ம் ஒர்க்குங்கிறது 2 பேர் சேர்ந்து பண்ண வேண்டியது. ஸோ இங்கேயே உங்களுக்கு 2 பேரை பேட்சாக சேர்த்து விட்டுருவாங்க. இங்கேயே நீங்கள் ப்ராக்டிஸ் கண்டினியூஸாக நீங்கள் திரும்ப பண்ணுறப்ப சிங்கப்பூர் போய் நீங்கள் ஃபெயிலே ஆக மாட்டீங்க. ஸோ ஃபார்ம் ஒர்க்குக்கு நீங்கள் இங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஐபி எல்லாமே வந்துடும். ஐபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஒர்க் வந்து $20-22 இந்த மாதிரி சேலரி வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கல அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு உண்டான டேட்டை வந்து பிசிஏ வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு டேட் கொடுத்தோன்னே அந்த டேட்டில் நீங்கள் நேரில் போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் டெஸ்ட் அடிக்கணும். டெஸ்ட் அடித்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக அப்படியே ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீடெஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஆனால் ரீடெஸ்ட்டுக்கு உண்டான காசு வந்து கம்பெனி பே பண்ணாலும் உங்களோட சம்பளத்தில் வந்து பிடிச்சிக்குவாங்க. இதில் வந்து அவங்க கம்பெனி சைடில் இருந்து வைக்கிற டிமாண்ட் என்னன்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு 2 இயர் பர்மிட் தர்றாங்கன்னா கண்டிப்பாக 2 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே கோர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு போயிடலாம். ஸோ இந்த மந்தில் ஏஇபி பாஸ் கண்டிப்பாக வந்து நிறையாவே எடுக்க போகிறாங்க. இதுக்கு உங்களுக்கு வில்லிங்காக இருக்குது அப்படின்னா ரெடியாக இருங்க. கடைசியில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அடுத்ததாக இ பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டில் என்னென்ன ஜாப் வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். மோஸ்ட்லி இ பாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இ பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியருக்கு ஜாப் வருது. சிவில் இன்ஜினியர் வந்து ஆட்டோ கேட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. டிராயிங்லாம் நீங்கள் போட தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கு, சிஎன்சி. மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக்கு மெக்கானிக் அப்படின்னா 400 சிசிக்கு மேலே 500 சிசி 600 சிசி இந்த மாதிரிலாம் ரிப்பேர் பார்க்க தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கார் மெக்கானிக் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கார்லாம் பெரிய கார் எல்லா காருமே, அதாவது இந்த பென்ஸு, பிஎம்டபிள்யூலாம் வந்து ரிப்பேர் பார்க்க தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாம் இங்கே யார் தெரிஞ்சிருக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா தெரிஞ்சவங்கள தான் மோஸ்ட்லி எடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சின்ன பைக்கெலாம் கிடையாது, எல்லாருமே அதிக சிசியில் தான் வச்சுருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் வேலை பார்க்க தெரியணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இது எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் மெக்கானிக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிஎன்சியில் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ நீங்கள் சிஎன்சியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்லேயும் நிறைய ஜாப் வேகன்சிஸ் வருது. ஆல்ரெடி நம்ம பையன் ஒருத்தன் வந்து நல்லபடியாக பாஸில் சூப்பர் மார்க்கெட்டில் போய் சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ண பையன் தான் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் சிங்கப்பூரில் நல்ல சேலரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மந்த்லேயுமே கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேகன்சி வரும். இன்டர்வியூக்கு வந்து டேரெக்டாக நேரடியாகவே கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சிங்கப்பூர் போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்பர் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ பார்பருக்கு சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக சில மாதங்களாக பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ பார்பருக்கு கண்டிப்பாக எடுப்பாங்க. அடுத்ததாக டிரைவர் ஜாப்னா அந்த வேர் ஹவுஸ் டெலிவரி டிரைவர் இந்த மாதிரிலாம் வந்து எடுப்பாங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி சிங்கப்பூரில் கிளாஸ் 3 லைசன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இல்லை கிளாஸ் 4 லைசன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களை பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டில் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஃப்ரோஷன் ஃபுட் டெலிவரிலாம் வந்துட்டு நிறையா பேரை எடுத்திருக்காங்க. நம்மளே நிறையா பேரை ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு டிரைவிங் நல்லா தெரியும் அப்படின்னா இதை எதிர்பார்க்கலாம். ஆனால் பிஎஸ்ஏ ஜாப் வந்து இந்த மந்தில் வர்றதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ பிஎஸ்ஏ ஜாப் வராது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் இந்த மந்தில் வேகன்சி வரும். லாஸ்ட் மந்த்லேயும் வேகன்சி வந்துச்சு. இந்த மந்த்லேயும் கண்டிப்பாக வேகன்சி வரும். அடுத்தது ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ஹவுஸ் ஜாப்பில் பேக்கிங்கு, லோடிங்கு, அன்லோடிங்கு இது எல்லா வேலையுமே இருக்கும். ஆனால் வேர்ஹவுஸ் ஜாப்பில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஏஜென்ட்கிட்ட 1க்கு 4 தடவை எல்லாத்தையும் கிளியராக கேட்டுக்கோங்க. ஏன்னா வேறு இடத்துல மாற்றி விடுவீங்களா, இல்லை ஒரே இடத்துல தான் எனக்கு வேலை இருக்குமா, வேலை கண்டினியூஸாக இருக்குமா, இது எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஜாப் அப்படின்னா கிளீனிங், டிஷ்வாஷிங். சில பேர் வந்து கிளீனிங்னு சொல்லி எடுத்து டிஷ்வாஷிங்கில் விடுறாங்க. ஸோ கிளீனிங் ஜாப்பு, டிஷ்வாஷிங் ஜாப்புன்னு சொல்கிறாங்கன்னா டிஷ்வாஷிங் ஜாப் ரொம்பவே கஷ்டமான ஜாப்பு. ஸோ நீங்கள் அதில் போகிறீங்க அப்படின்னா ப்ரிப்பேர்டாக போகணும். இங்கே சுகமாக இருக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் வேலை பார்த்ததில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஷ்வாஷிங்னா வேறு ஒன்றுமே கிடையாது. ஹோட்டலில் பாத்திரங்கள் வர வேலை, தட்டுகள் வர வேலை இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்குமே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடனே நிறையா பேர் கேட்பாங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னா எடுக்கிறாங்க, ஜாப் வருது, உங்களுக்கு பர்மிட்டும் கரெக்டாக போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் ஐபியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதோட ஜாப் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால டிஷ்வாஷிங் ஜாப்புமே இதில் வருது. நீங்கள் ஈஸின்னு நினச்சி போயிடாதீங்க, வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே டிமாண்டு குறையாத ஹோட்டல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் குக்குக்கு, மாஸ்டருக்கு, இந்த கல் வேலைக்கு எப்பயுமே ஆள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, ரெகுலராக போயிட்டே தான் இருக்காங்க. சர்வருக்கு, இந்த சப்ளையருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயாவது வந்துட்டு வேகன்சி வருது. இந்த மந்த்துமே வந்து இந்த சப்ளையருக்குலாம் ஜாப் வேகன்சி வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பாஸ்லையும் என்டிஎஸ் பர்மிட்லையும் எடுக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் பர்மிட்டு. சிங்கப்பூரில் வந்துட்டு பிசிஎம் பர்மிட்டுக்கு எப்பயுமே வந்துட்டு ஒரு டிமாண்ட் இருக்கும். பிசிஎம் பர்மிட்டில் போய் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே டெஸ்ட் அடிக்கிறதுக்காக எடுக்கிறாங்களா, அந்த மாதிரி எடுப்பாங்க. நீங்கள் பிசிஎம் பர்மிட்டில் போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 இயரில் அங்கே போய் டெஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பிசிஎம் பர்மிட்டில் போயில எந்த ஏஜென்ட் மூலமாக இந்த மாதிரி டெஸ்ட் அடிக்கிற மாதிரி போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் RA லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் மூலமாக போங்க. அப்படி நீங்கள் போனீங்கன்னா அவங்க சொன்னதை செய்வாங்க. அப்படி செய்யலை அப்படின்னா நம்ம திருப்பி போயிட்டு வந்தாலும் அவங்க அங்கே தான் இருப்பாங்க, நம்ம அவங்கள பிடிச்சி கொஸ்டின் கேட்கலாம். அதே இது இந்த மாதிரி RA லைசன்ஸ் இல்லாதவங்க மூலமாலாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி சில பேர்லாம் போய் சொல்லி கூட அதிகமான அமௌண்ட் வாங்கி அனுப்புகிறாங்க. ஆனால் நீங்கள் டெஸ்ட் அடிக்காமல் அதிகமான அமௌண்ட் கட்டி பிசிஎம் பர்மிட்டில் போனீங்கன்னா பெருசாக உங்களால் சம்பாதிக்க முடியாது. ஆனால் நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக உங்களால் டெஸ்ட் அடிக்க முடியும் அப்படின்னா ஓகே தான். ஸோ இந்த மாதிரி அங்கே போய் டெஸ்ட் அடிக்கிறது பிசிஎம் பர்மிட்டில் இப்போயுமே இருக்குது, நீங்கள் அதுக்குமே ட்ரை பண்ணலாம். அடுத்தது இந்த மந்தில் பிசிஎம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ஜென்ரல் ஒர்க் வந்து நிறையா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபேக்ட்ரி ஜென்ரல் ஒர்க்னால் ஃபேக்ட்ரியில் வந்துட்டு எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வரும். அப்புறம் பைப் ஃபிட்டிங்கு, பைப் இன்ஸ்டாலேஷனு, இந்த ஜாப்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிசிஎம் பர்மிட்டில் ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டுலேயும் ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. அதாவது இப்போ பாஸ், எஸ் பாஸ் கோட்டா இல்லாதவங்க பிசிஎம் பர்மிட்லேயுமே வந்துட்டு எடுப்பாங்க. ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எடுப்பாங்க. சம்டைம் வந்து பிசிஎம் பர்மிட்டில் ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் வந்து ஜென்ரல் ஒர்க்கராக எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிப்யார்ட் பர்மிட்னா கப்பல் துறைமுகத்தில் தான் வேலை. சிப்யார்ட் பர்மிட்டில் இப்போ வேலை வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரொம்ப கிடையாது. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனாக கேட்குறாங்க, இல்லை யூட்டன் ஒர்க்கராக கேட்குறாங்க, அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஆனால் இந்த மந்த்லேயுமே கண்டிப்பாக வேகன்சி வரும். எது மாதிரி வேகன்சி வரும் அப்படின்னா பைப் ஃபிட்டரு, பைப் இன்ஸ்டாலேஷனு, வெல்டர், இந்த 3 பேருக்கும் வந்து இந்த மந்தில் வந்துட்டு ஷிப்யார்ட் ஃபீல்டில் சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் அவங்களே கொடுத்துருவாங்க. ட்ரைனிங் அவங்களே கொடுத்து எடுத்துக்கிற மாதிரிலாம் இருக்குது. எனக்கு வேலை தெரியாதனாலும் ட்ரைனிங் கொடுத்து அவங்களே வந்து இன்டர்வியூ வச்சு உங்களை அனுப்புறதுக்கான சான்சஸும் இருக்குது. இது மாதிரிலாம் இந்த மந்தில் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்தது டெஸ்ட் அடித்தவங்க, டிகர் சிக்னல் மேனு, லிஃப்டிங் சூப்பர்வைசரு, சேஃப்டி சூப்பர்வைசரு, சேஃப்டி கோஆர்டினேட்டரு, ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டரு, இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்தில் சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஜென்ரல் ஒர்க்கருக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஜென்ரல் ஒர்க்கர் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா சேலரி கம்மி. இப்போ இருக்க பசங்களாம் சேலரி ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஜென்ரல் ஒர்க்கருக்கு இப்போ சிங்கப்பூரில் வேகன்சி நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிறதுலே கடைசியாக வந்து கேர்ள்ஸுக்கு என்னென்ன ஜாப் இதில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன்.
சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸுக்கு என்னென்ன ஜாப்னா எஸ்பாஸ் இபாஸ் என்டிஎஸ் பர்மிட்டில் தான் மோஸ்ட்லி எடுப்பாங்க. அதை விட்டால் ஹவுஸ்மேட் பர்மிட்டில் தான் எடுப்பாங்க. நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு எஸ்பாஸ் இபாஸ் என்டிஎஸ் பர்மிட்டில் போகணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் மார்க்கெட் ட்ரை பண்ணலாம். அட்மின் லெவல் ஜாப் வந்து கேர்ள்ஸுக்கு தான் அதிகமாக ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அட்மின் லெவல் ஜாப் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சேல்ஸுக்கும் இந்த மொபைல் ஷாப்பாக இருக்கட்டும், அந்த மாதிரி சேல்ஸு மினி மார்ட்டு, சூப்பர் மார்க்கெட்டு, இதுலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸுக்கு வந்து பொண்ணுங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஜாப் எல்லாமே கண்டிப்பாக எவ்ரி மந்த் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அட்மின் லெவல் ஜாப்லாம் வருது. ஆனால் எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. சேலரி கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இன்டர்வியூ கூட இதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணலாம். நீங்கள் எப்படி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிங்கப்பூர் ஜாப் வேகன்சி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவோட ஜாப் வேகன்சி என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ரஷ்யாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் இப்போ வர்ற ஜாப் வேகன்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர் ஹவுஸுக்கு வந்து ஜாப் வேகன்சி வருது. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஒர்க்கருக்கு ஜாப் வேகன்சி வருது. வேர் ஹவுஸில் என்ன வேலை அப்படின்னா அந்த லோடிங் அன்லோடிங் நம்ம எப்படி சிங்கப்பூரில் சொல்கிறோம்ல, ஸோ அதே மாதிரி தான் லோடிங்கு அன்லோடிங்கு பேக்கிங் இந்த ஃபீல்டில் வந்து ரஷ்யாவில் ஜாப் வேகன்சி வருது. நீங்கள் ரஷ்யாவுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றப்ப அதிகபட்சம் 3 மாதம் கூட ஆகலாம். ஒரு சில பேர் நீங்கள் ரஷ்யாவுக்கு ட்ரை பண்ணல ரொம்ப அதிகமான அமௌண்ட்டை முன்னாடியே வாங்குவாங்க. அந்த மாதிரி அமௌண்ட் தயவு செய்து கொடுத்துறாதீங்க. நீங்கள் ரஷ்யாவுக்கு ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10,000 15,000 மட்டும் கொடுங்க. விசா வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கட்டாதீங்க. ஏன்னா ஸ்டாம்பிங் சில இடங்களில் வந்து ரொம்ப டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்டாம்பிங் வர டிலே ஆச்சு அப்படின்னா நீங்கள் போகிறதுக்குமே டிலே ஆகும். 3 மாதம்னு சொல்கிறது 5 6 மாதம் கூட ஆகலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இடையிலே வந்துட்டு நீங்கள் எனக்கு இல்லை நான் வேறு இடத்துல எனக்கு வேலை கிடச்சிருச்சு நான் போகிறேன் அப்படிங்கன்னா நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ஸ்வாக ஆகி போயிடும். அதனால் 3 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ணாலும் நான் ரஷ்யா தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ட்ரை பண்ணாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அரபு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பைக் டெலிவரி ஜாப் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு செக்யூரிட்டி கார்டு ஜாப் வந்து வருது. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா திருச்சி, சென்னை, மதுரை இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களில் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இதில் போயிட்டு நீங்கள் இப்போ செக்யூரிட்டி கார்டுனா இவ்வளோ ஹைட் இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக போங்க. அதே மாதிரி பைக் டெலிவரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வீலர் லைசன்ஸ் இருக்கணும். அடுத்தது சூப்பர் மார்க்கெட், அரபு கண்ட்ரியில் சூப்பர் மார்க்கெட்லேயுமே வேகன்சிஸ் வந்து வருது. இந்த மந்த்தும் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பயும் போல் அரபு கண்ட்ரிலேயும் ஜென்ரல் ஒர்க்கருக்கு வந்து டிமாண்ட் இருக்குது. ஜென்ரல் ஒர்க்கராகவும் நீங்கள் போகிறதுனா போகலாம். இப்போ இந்த மந்தில் வந்து இந்த ஜாப் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இதுக்கு எப்படி நான் ட்ரை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே டிஸ்பிளே தர இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெலகிராம் குரூப்பில் எல்லா ஜாப் அப்டேட்ஸும் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைண்ணே எனக்கு டெலகிராம்லாம் இல்லைண்ணே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தர்ற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா RI லைசன்ஸ் ஹோல்டர்ஸும் இவங்களுக்கு ஜாப் ஆர்டர்ஸ் அனுப்புவாங்க. ஸோ அந்த ஆர்டரை வந்து இவங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவாங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னாவே எங்கெங்கே இன்டர்வியூ நடக்குது, எங்கெங்கே வந்துட்டு வேலை இன்டர்வியூ எடுக்கிறாங்க, எங்கெங்கே வந்து என்னென்ன வேலை வருது, அதுக்கு எவ்வளோ சம்பளம், ஏஜென்ட் ஃபீஸ் எவ்வளவு எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த வாட்ஸ்அப் குரூப்லையாவது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் டெலகிராம் இல்லாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது. என்னோட டெலகிராம் சேனலையும் இங்கே என்னோட QR கோடையும் டிஸ்பிளே பண்ணுறேன். என்கிட்ட நீங்கள் பர்சனலாக சேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் என்னோட டெலகிராம் ஐடியை இங்கே நான் டிஸ்பிளே பண்ணுறேன். மறக்காமல் வந்து என்னோட டெலகிராம் ஐடியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.